என்னன்னு நாங்கள் இந்த வழக்கடை போடுறது என்னன்னு கலரை பிடிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்கள ஒரு கோபம் இல்லை, நீங்க கலவரத்தை நான் சொல்லவும் இல்லை. இல்ல எனக்கு தேவை அந்த 31,300 மில்லியன். உங்களுக்கு தெரியதானே எவனு கட்ட நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு ஃபண்டை ரிசீவ் பண்ணி கொடுக்கிற இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற போட்டோவில் நீங்க நிக்கிறீங்கடா. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இன்னும் எடுக்கும். இத்தனை பேரை வந்து நீங்க நிரப்புவீங்க? அது தேசிய மட்டத்தில் நேஷனல் லெவலில் தான் இந்த புளியங்குளத்தை கொடுக்க வேண்டிய யாழ்ப்பாணத்தில் உள்ள வேக்கண்டி இருக்கு. நெடுந்தீவுன்றது சரியான முக்கியமான இடம். அந்த டிரான்ஸ்ஃபர் நெடுந்தீவுக்கு அனுப்புங்க. அது வந்து இல்ல கொஞ்சம் இருங்களே, நம்மட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். குப்பாடுற கேட்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி காய்க்கு நம்ம அதில் பிரச்சனை ரெண்டா. சரி இங்கே நெடுந்தி மகாவித்தியாலயத்தில் காரணம் விட 10 டிஜஸ் குறைவாக இருக்கான். 10 நடத்த முடியாமல் இருக்குன்னு சொல்லிடுறான். அது வேறு நெடுந்தி மகாவித்தியாலயம் இல்லை. எங்களுக்கு என்னென்றால் டீச்சர் அப்பாயின்மெண்ட் நாங்கள் செய்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ எங்களுக்கு வடக்கு மாநிலத்தில் அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிற ஆர்டரில் 3516 வேகன்சின்றது மிகப்பெரிய வேகன்சி. இப்போ பாட ரீதியாக பார்க்கல அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கூடுதலாக ரிமோட் ஸ்கூலெல்லாம் நாங்கள் இருக்குது. நாங்கள் அதுக்கான முயற்சியில் எடுத்து வந்திருக்கோம். நீங்கள் அந்த டீட்டெயில் ஒருக்கா தாங்கோ. நாங்கள் 27(2) செக்ஷனில் கர்னிட்டியே கேட்போம் பிரதமர். ஏன் எங்களுக்கு 3500 1700 அதை 3000ஆகவே ஆக்கி தர சொல்லி நாங்கள் அங்கே கேட்டு அடிபட்டு எடுப்போம். இல்லை அதனால் 9 ப்ராவின்ஸுக்கும் ஏறத்தாழ ஒரு 50 விதமான வேகன்சியை தான் ஃபில் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ணப்படையில் தானே? இல்லை இல்லை, சேனிய மாகாணங்களை போலவே எங்களுக்கு நன்மை தந்துருக்கு. சுகாதார திணைக்களம் 257.1 மில்லியன் ரூபா பாதுகாட்ட ஒதுக்கீட்டில் இதுவரை 62.1 மில்லியன் ரூபா செலவினம் எட்டப்பட்டிருக்கு. 6 வேலைகள் நிறைவடைந்துள்ளன. சுதேச வைத்திய திணைக்களம் 55.7 மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டுக்கு 7 வேலைகள் 5.3 மில்லியன் ரூபா செலவினம் ஏற்பட்டு 3 வேலைகள் நிறைவடைந்த நிலையில் இருக்குது. சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் 11 வேலைகள் 91.75 மில்லியன் ரூபா செலவு 0.7 மில்லியன் ரூபா இதுவரை செலவழிக்கப்பட்டு வேலைகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சுகாதார அமைச்சுக்கு இதுவரை 404.55 மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டுக்கு 42 வேலை திட்டங்கள் இதுவரை 68.77 மில்லியன் ரூபா செலவழிக்கப்பட்டு 9 வேலைகள் நிறைவடைந்துள்ளன. நெக்ஸ்ட் சரி, சுகாதார அமைச்சில் இந்த நெடுந்தீவு ஹாஸ்பிட்டலில் இந்த மருந்தாளர் இல்லை, மருந்தாளர் ஒவ்வொரு வாரமும் 4 நாள் லீவ் எடுக்கிறார். சரத்துக்கு மருந்து கொடுக்க மருந்து டாக்டர் இருந்தும் மருந்து வழங்குறதுக்கு மருந்தாளர்கள் இல்லாதால மிகப்பெரிய சிரமத்தை அந்த மக்கள் எதிர்நோக்கிறார்கள். அங்கேருந்து சின்ன மருந்து கூட இங்கே யாழ்ப்பாணம் வர வேண்டி இருக்குது. ஒவ்வொரு கிழமையும் 4 நாள் அவர் லீவ் எடுக்கிறார் மருந்தாளர். இந்த மருந்தாளர் பிரச்சனை நெடுந்தீவுக்கு வேற இடங்கள் இருக்கு. குறும்ப சிட்டியில வேலை செய்த ஒரு ஆள புளியங்குளத்துக்கு மாத்தி இருக்கிறீர்கள். ஆனா நெடுந்தீவில இங்க இல்ல ஒன்றுக்கு தானே நெடுந்தீவை தூரடா தெரியும். அங்க ஒரு தனியார் மருந்தகமும் இல்ல. அப்ப தனியார் மருந்தகம் இல்லாதபடியா எங்கடையால் 24 மணித்தியாலமாக இருக்கிறதுக்கான ஏற்பாட்டை நாங்க செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. என்னடா மற்ற தீவுல மாதிரி இல்ல. அப்ப மருந்தகத்துக்கு நெடுந்தீவுக்கு ஸ்பெஷல் பண்ணி கண்டிப்பாக 24 மணித்தியாலம் நிக்கிறதுக்கான ஏற்பாடோ உங்களால செய்ய முடியும். அங்க தங்கி நின்று ஏனண்டா மற்ற இடத்த கன்சர்ன் பண்ணுங்க, நெடுந்தீவு முதல் கன்சர்ன் பண்ணுங்க. ஏனண்டா தூரடா ட்ரபிள் பண்றது. ஏனண்டா அங்க பிரைவேட் மருந்தகம் இல்ல ஒன்றுமே. அப்ப உங்க கவர்மெண்ட் தான் நம்புறாங்க, குறிப்பிட்டாங்க. அதான் நான் எத்தனை நேரம் உங்கள்ட்ட கால் பண்ணி சொல்லி இருக்கேன். ஒவ்வொரு வாரம் 4 நாள் எடுக்க 4 நாள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 18 மருந்து கலவையாளர்கள் டிஸ்பென்சர்ஸுக்கு வேகன்சி இருக்குது. எங்களுக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு டிஸ்பென்சர்ஸ் நிரந்தரமாக இல்லை. குறிப்பாக இதில் வந்து நெடுந்தீவு, ஐநாத்தீவு, அனலதீவுக்கு எல்லா டிஸ்பென்சரும் மாற்றன்றதில் நாங்கள் இப்போ ஒரு சுழற்சி முறையில் தான் அனுப்பி கொண்டிருக்கோம். 6 மாத காலத்துக்கு சுழற்சி முறையாக அனுப்பி கொண்டிருக்கோம். இதில் வந்து நெடுந்தீவுக்கு இப்போ போனவர் எங்களுக்குமே இப்போ இருக்கிற பிரச்சனை என்றால் இதுவரை காலமும் அந்த பிரச்சனை இருக்குல்ல. இப்போ போனவர் வந்து அவருக்கு ஒரு கோர்ட் கேஸுகள் இருந்து அவருக்கு அடிக்கடி லீவ் எடுத்து பண்ணிக்கிறார். அதுக்கு வந்து நாங்கள் ரிலீஃபாக அனுப்புகிறோம். நாங்கள் அனுப்ப இவரும் வந்து 6 மாதம் முடியுது. 6 மாதம் முடிஞ்சு இப்போ அடுத்த 2 மாதத்துக்குள்ள புதால் வேறு நாங்கள் அனுப்ப போகிறோம். 2 மாதம் இருக்குண்டா அவர் 2 மாதம் இருக்குண்டா அவரே 10 நாள் வர மாட்டார். இல்ல நான் ஏன் கேட்கிறேன்டா, நெடுந்தீவுல பார்மசி ஒன்றும் இல்ல. அப்ப ஏனண்டா இவன் தூர இடத்துக்கு போக வேலை செய்ய மாட்டான். இப்படி இதுக்குள்ள யாழ்ப்பாணத்துக்கு சுத்தி தான் இருப்பான். அப்ப நாங்கள் பார்க்கிறோம் கண்டிப்பாக உங்களால இப்ப நெடுந்தீவுக்கு ஒரு வேறு ஒரு ஆளை மாற்றி அனுப்ப முடியும். மன்னிக்கணும், இந்த டிஸ்பென்சர்ஸ் விஷயத்துல வந்து இந்த வேகன்சிஸ் பார்லிமெண்ட்ல வந்து பேசப்பட்டு
அதுக்குரிய வெற்றிடங்களை வந்து நிரப்புற இப்ப புது பட்ச் வந்து இப்ப கிட்டத்தட்ட 8 வருஷம் அதுக்குரிய ட்ரைனிங் நடக்க இல்லை. இப்பதான் ஒரு பட்ச் வந்து தொடங்கி ட்ரைனிங் ஆரம்பிச்சு நடந்து வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 1.5 வருஷம் இன்னும் எடுக்கும். இத்தனை பேரை வந்து நீங்க நிரப்புவீங்க? அது தேசிய மட்டத்தில் நேஷனல் லெவலில் தான் இந்த ட்ரைனிங் நடக்குது நான் நினைக்கிறேன். ஆனா இதை முழுதையும் வந்து நிரப்புறதுக்கு நான் சொன்னேன். நான் நினைக்கல இந்த ஒரு பட்சில் ஃபுல்லா நிரப்ப மாட்டேன் நினைக்கிறேன். இப்போ இந்த பட்சில் 100 பேர் இதை தான் ட்ரெயின் பண்ண படிக்கிறேன். இந்த புளிய குடும்ப சீட்டு இருந்தோ புளியங்குளத்துக்கு மாத்தினீங்களா பழிவாங்கல் சொல்லி கொண்டிருக்கிறார். இடம் இல்லையா நாங்க மாத்தினீங்க. நீங்கள் உங்களுடைய கன்சென்ட்லாம் போயிருக்கிறா? இல்ல மாகாண மட்டம் அது மாகாண மட்டம் இந்த மாவட்ட மட்டத்துல இருந்தாலும் போய் அப்ளிகேஷன் நேரம் போனதா இல்ல வருடாந்த இடமாற்றம் வருடானோட புளியங்குளத்துக்கு கொடுக்க வேண்டிய யாழ்ப்பாணத்துல போல வேக்கண்டி இருக்கு புளியங்குளத்துக்கு அரசு உத்தியோகத்தர்கள் மாகாண மட்டத்தில் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணால் போனோம். கோப்பாயில அப்படி நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி இருந்தா தானே அங்க போகும். நீங்க ரெக்கமெண்ட் பண்ண மாகாண மட்டத்துக்கு அனுப்பி அப்ப என்ன அனுப்பினீங்க? கட்டாயமா அனுப்ப முடியுமா? ஏற்பாடு செய்யலாம். வருஷங்கணக்கான செய்யலாம். இல்ல ஏற்பாடுடா சார். இப்ப இனி அங்க மறந்தாலும் இல்லாம இருக்கக்கூடாது சார் இல்லையா? இப்ப எப்ப அனுப்பிங்க? இல்லை இன்றைக்கும் அவர் அங்கதான் நிக்கிறார். அவர் அந்த லீவில போற நாட்கள் நாங்க அடுத்த ரோஸ்டர்ல போக வேண்டியால நான் உடனடியாக அடுத்த புளியங்குளத்தை கேன்சல் பண்ணி இங்க எடுங்க. நாங்களே முடிவு எடுக்கிறோம். இங்க ஆக்கள் தேவைதானே உங்களுக்கு? புளியங்குளத்துக்கு அனுப்பிடலாம். அப்படி சரியில்லை சரியா? நீங்க இங்க இருக்கிற தெரியும் என்னென்று சொன்னால் வெளி மாவட்டங்களுக்கும் உத்தியோகத்தர்களை நாங்கள் செலவிலாக்கி தான் வழங்க வேணும். ஆனால் இன்டர்னலாக அவைக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் சொல்லி நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன இடத்துல இருந்து ஆக்களை போடி வச்சுருக்கிறோம். அவை இன்டர்னல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஆனால் சில நேரங்களில் அவை அந்த இடத்துக்கு ரிலீஸ் பண்ணப்படாமல் இருக்கலாமே ஒழிய. ஆனால் வெளி மாவட்டங்களுக்கு நாங்கள் அனுப்பின ஆக்களை கேன்சல் பண்ணி சொன்னால் ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க வெளி மாவட்டத்துக்கு போகிறது குறைவு. இல்லை ஃபுல்லாக இருக்கா? ஃபுல்லாக இருந்தோண்டு அங்கே அனுப்பினீங்க? இல்லை இல்லை அவ்வளோ வேகன்ட் வச்சுக்கொண்டே அங்க அதை விட வேகன்ஸ் கூட இருக்கு. அதை விட வேகன்ஸ் கூட இருக்குன்னா அதையும் பார்க்க தானே தாராம தருவோம். தங்களை தனக்கு பிறகு தானே. நான் வந்து செயலாளர் நடுங்க டிவி போய்க்க அங்க இல்ல இல்ல மன்னிக்கோணும். நான் இந்த கருத்தை சொல்றதுக்கு நான் வந்து செயலாளர் போடுங்க. அவன் நெடுந்தீவுக்கு போடுங்க. ஒன்றுக்கு தானே நான் எடுத்து கொடுங்க. இல்ல இல்லண்டா ஒன்றுக்கு தானே நாங்க கலக்க விடுறீங்களா? என்னன்னு சொன்னா என்னண்டா நாங்க வந்து நீங்க வந்து யாழ்ப்பாணத்தை பற்றி கதைக்கிறது நியாயம். ஆனா நாங்க மாகாணத்தையும் சேர்த்து தான் 4 மாவட்டத்தையும் நாங்க ஓரளவுக்கு கேட்டா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பற்றி கதைக்க நம்ம அதில் பிரச்சனை ரெண்டா சார் இங்கே அதை முதலாவது கேன்சல் பண்ண சொல்லுங்க. அந்த வெளி மாவட்டத்துக்கு அனுப்பினது நெடுந்தீவுன்றது சரியான முக்கியமான இடம். அந்த டிரான்ஸ்பர் நெடுந்தீவுக்கு அனுப்பி அது வந்து இல்ல கொஞ்சம் இருங்களே. நம்மட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த இடமாற்றம் எல்லாம் செய்யறது வந்து இடமாற்ற சபையால. அதுல வந்து அங்கட தொழிற்சங்கங்கள் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் அதுல தவறுகள் ஏற்பட்டிருக்குமா இருந்தா உரிய நிறுவனங்களோட பேசி நாங்க இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையும் பேசிக்கொண்டு இதுகளுக்கு தீர்மானம் எடுக்க இயலாது. சரியா? நாங்க அவங்க சொல்ல இயலாது. ஐயா நம்மட டிசிசியில உண்மையிலே இவ்வளவு நேரம் நாங்க பேசணும். உண்மையிலே இப்ப அவங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொண்டு போறோம். அதுகள் உள்ளுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பத்தி பேசுகிறாங்க. ஏதோ ஒரு நெடுந்தீவுக்கு தான் அவர் சொன்னார். நெடுந்தீவுக்கு அதாவது அரசாங்க துறை தானே இது. இல்ல மற்ற இடத்தை விடுங்க. நெடுந்தீவுக்கு அதான் நீ பாமசி கூட இல்ல. உங்களை விட சரி கொஞ்சம் இருங்களே. நெடுந்தீவுக்கு சரி நெடுந்தீவு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அதான் அவர் சொன்னார். உடனடியாக அனுப்புறேன். போய் வேண்டிடலாம். அங்க தனியார் மருந்தகம் இல்ல. அதனால அங்க 24 மத்திய நிக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யுங்க. சரி சரி அமைச்சர் ஒன்று இல்லாதலாம் கேக்குறேன். இந்தபடியே முடிஞ்சு இப்போ இன்னொரு படியும் கேட்கணும். இன்னொரு விஷயம் அந்த டிசிஷன் இதுல எடுக்கலாது. அவங்களுக்கு சொல்லலாமே தவிர. சரி அது ரிக்வெஸ்ட் தான். ரெண்டாவது விடயம் முக்கியமான விடயம் என்ன? இடமாற்ற சம்பந்தமான பிரச்சனை, ஆள் மாற்ற சம்பந்தமான. அதாவது அங்க மருந்தகர் ஒருத்தரை அனுப்புவதற்கான யோசனை முன்வைப்போம். நம்ம சொல்லி இருக்கிறோம். அவர் அனுப்புறேன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு மேல என்ன செய்யணும்?
அனுப்புறதுக்கு நடவடிக்கை ஐயா டிரான்ஸ்ஃபர் நாங்க கேட்கல இந்த டெம்பரரி டிரான்ஸ்ஃபர் மற்றது அந்த பர்சனலா கொடுக்குற டிரான்ஸ்ஃபர்ல பற்றி தான் கதைக்கிறோம். சரி, அது முடிஞ்சது, நீங்களே முடிவெடுங்க. ரெண்டாவது, தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலையில முக்கியமான விஷயம் அந்த கேள்வியை கேட்கணும். கேன்சர் புற்றுநோய் வைத்தியசாலையில தனிப்பட்ட 2 வங்கி கணக்குகள் வச்சிருந்து இதுவரை காலமும் காசு சேர்க்கப்பட்டது. அந்த வங்கி கணக்கு புத்தகம் இப்ப தேவநேசன் அவருடைய வைத்தியசாலை அத்தியட்சருடைய கஸ்டடியில இருக்கு. அந்த வங்கி கணக்கு புத்தகத்தை அது எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தரணும். அதை நாங்கள் சிஐடியில கொடுக்கறதுக்கு அதுல வந்த காசுங்க போன காசுன்னு பாக்குறதுக்கு அந்த வங்கி கணக்கு புத்தகம் ஆர்டிஎச் தெல்லிப்பள வைத்தியசாலை ஒரு பேஸ் சொல்லுங்க. அந்த புத்தகத்தின் கஸ்டடி இப்பங்க அந்த புத்தகத்தினுடைய முன்பக்க கொப்பி வேணும். FCID கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோம். தனிப்பட்ட வைத்திய அதிகாரியோரால் அந்த வைத்தியசாலையின் பேர்ல காசு சேர்த்து ஊழல் நடந்திருக்கு. அந்த புத்தகம் கூட அதுக்கு பிறகு கூட எனக்கு எல்ஓடி அனுப்பி இருக்குது, லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பி இருக்குது, தங்களை பற்றி கதைக்கலாம். இங்க இருக்கிற ஒரு தேங்காய் சட்டத்தரணி ஒருவர் எனக்கு அனுப்பி இருக்கிற அந்த புத்தகம் பிடிபட்டிருக்கு. புத்தகம் பிடிபட்டு இருக்குது. அந்த புத்தகம் எம்எஸ் கையில இருக்கு. சரி, அப்ப அந்த புத்தகத்தை சப்மிட் பண்ண சொல்லுங்க. அது டிசி சேர்மனுக்கு வந்து அது இங்க வரணும். எனக்கு இது சம்பந்தமா நினைக்க விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. இல்ல விசாரணை குழு எல்லாம் வேண்டாம். நாங்க பார்க்காத விசாரணை குழு எங்களுக்கு தெரியும். அந்த புத்தகத்தினுடைய முன்பக்க பிரதி வேணும். FCID அதை அவை கேட்கணும் சப்மிட் பண்ண சொல்லி. மற்றது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலையும் போட்டிருக்கிறோம். அங்க அந்த புத்தகத்தின் முன்பக்கத்தை எடுக்கிறதுக்கு RTIல தான் நாங்கள் இனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நான் இனி RTI போடுவோம். RTIல அந்த புத்தகம் எடுக்கும். அந்த புத்தகம் இருக்குன்னு அவரே சொல்றார். ஏன் தெரியலாது? அதுல மில்லியன் கணக்கான காசு பாதிக்கப்பட்டிருக்கு வைத்தியசாலைக்கு. தெல்லிப்பளையில நரம்பு சங்கம் இருக்குதானே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் அதுண்ட ஆண்டறிக்கையே கொடுக்கும். ஒரு வருடம் கூட ஆண்டறிக்கை இல்ல. ஆண்டறிக்கை கொடுக்குறேன். ஒரு வருடம் கூட ஆண்டறிக்கை. அப்ப அந்த வார காசு ஆக்கள் கொடுக்குற டொனேஷன் எல்லாம் எங்க? கதைச்சா நாங்கள் தெல்லிப்பள நரம்பு சங்கம் இருக்குது. ஏனென்றா நிதியை வந்து தெல்லிப்பள நரம்பு சங்கம் தொடர்பாக நாங்கள் மார்ச் மாதம் அங்க கேட்ட நாங்கள் ஒரு கடிதம் அவர்கிட்ட ரிப்போர்ட்டை தர சொல்லி, பிறகு DS 15 நாளில் கடிதம் போட்டிருக்கிறா செயலாளருக்கு. செயலாளர் பிறகு 2ஆம் தேதி 7ஆம் மாதம் ஒரு கடிதம் போட்டிருக்கிறார், தங்களுக்கு அறிவிக்க நேரம் இல்லை என்று. பிறகு GA ஒரு கடிதம் போட்டிருக்கிறார் 15/7 28ஆம் தேதிக்கு முதல்ல ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி. இப்போ நாங்கள் சொல்லி 6 மாதம் ஆச்சு. இப்பதான் கடிதம். நான் துணிஞ்சு சொல்றேன், எத்தனை வழக்கு வந்தாலும் பரவாயில்லை. அந்த புத்தகம் கூட RDHS கைக்குள்ள வர வேணும். அந்த புத்தகம் ஏன்னா ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல்ல அக்கவுண்டன்ட் இல்ல. ஆவே பேஸ் ஹாஸ்பிட்டல்ல எந்த பணமும் பாவிக்கலாம். புத்தகம் பிடிபட்டா கூட பிறகு கூட அந்த புத்தகத்தை நீங்க ஒழிக்கிறீங்களே. இதுவரைக்கும் எந்த ஒரு இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற எந்த ஒரு வைத்தியசாலை ஒரு ரிப்போர்ட் ஒரு நிமிஷம் ஐயா, நான் அதை பாராளுமன்றத்தில் அமைச்சர்கிட்ட கேட்கிற நேரம் எங்கள்ட்ட சுகாதார அமைச்சர்கிட்ட அவர் தான் சப்மிட் பண்றேன்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இவ இன்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் அனுப்பி இருக்கணும். நாங்கள் கேட்கிற முழுக்க நிலம்பூரி சங்கத்தின் ஆடிட் ரிப்போர்ட் எங்க அது? அதுக்கு பாரதா அதுல இருக்கிற கணவர் தான் உங்க தவிசாளரா இருக்கணும். அதான் பிரச்சனை. இப்ப எங்களுக்கு எதிராக கத்ராக வேற ஒருத்தரும் இல்ல. அவர் ஆதார வைத்தியசாலையில 6 மாதமா இந்த கடிதம் போய் ஏனண்டா இதெல்லாம் மோசடி நடக்குது. இதோட பயங்கர 1 வாரம் ரூபாய் இல்ல. எல்லா இடத்துலயும் ஊழல். சரி, இப்ப நீங்க முறைப்பாடு செஞ்சிருக்கீங்க தானே? RDH என்ன சொல்றீங்க? அவர்கிட்ட சொல்லுவாங்கல்ல புத்தகம். ஏன் பண்ணீங்க? நான் கேட்கிறேன், அந்த புக்ல காப்பி ஒன்று கொடுக்க இயலாது. இல்ல சார், எங்களுக்கு கேட்கல. அது MSட்ட தான் இருக்கு. சாரி, MSட்ட கேட்டு FCID போய் போலீஸ் கேட்டா அப்புறம் கூட கொடுக்க மாட்ட சொல்லிருக்கீங்க. ஒன்றுக்கு தான் நலம்புரி சங்கம் பதிவு செய்தா ஒரு வருஷம் அந்த நலன்புரி அத தலைவர் எடுத்து அத எங்களுக்கு தாங்க. அவ்வளவுதான். அதுல கிடக்கு முழு காசு இவ்வளவு கோடிக்கணக்கான காசு. சரி சரி, அதை அடுத்த முறை இது ஒரு டிசிஷனா போட்டு எங்களுக்கு எடுத்து தாங்க. அதை FCID கொடுக்கறதுக்கு அதுல மில்லியன் கணக்கான காசு பாதிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மகளிர் விவகார அமைச்சு. இதில் தொழில்துறை திணைக்களம் 25 வேலைகள் 127.56 மில்லியன் ரூபா ஒதுக்கீடு. இதுவரை 9.7 மில்லியன் ரூபா செலவழிக்கப்பட்டு ஒரு வேலை நிறைவடைந்துள்ளது. சமூக சேவை திணைக்களம் 23 வேலைகள் 93.27 மில்லியன் ரூபா ஒதுக்கீடு 12.424 மில்லியன் ரூபா செலவினம் 4 வேலைகள் நிறைவடைந்துள்ளன. கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்துக்கு 3 வேலைகளுக்கு 4.5 மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் 3 வேலைகள். இதில் 2 வேலை மதிப்பீடு தயாரித்தலே ஒரு வேலை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கூட்டுறவு அபிவிருத்தி திணைக்களத்துக்குரிய ஸ்பெஷல் ஒதுக்கீட்டில் ஒரு வேலை, அந்த வேலை நிறைவடைந்து 5.75 மில்லியன் ரூபா செலவினம். இதில் மகளிர் விவகார அமைச்சுக்குரிய மொத்த ஒதுக்கீடு 281.33. இதுவரை 6 வேலைகள் நிறைவடைந்து 27 மில்லியன் ரூபா செலவழிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்
இதில் வந்து ஏற்கனவே கதைக்கப்பட்ட விடயம் யாழ் மாநகர சபை இதில் இந்த வேலை திட்டம் 3 வேலைகளாக பிரிக்கப்பட்டு செய்து கொண்டிருக்கிறோம். உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் 45 மில்லியன் ரூபா, டிஜிட்டல் அணுகல் கட்டமைப்பை மேம்படுத்தலுக்கு 20 மில்லியன் ரூபா, தளபாடங்கள் மற்றும் உபகரணங்கள் வசதிகளை ஏற்படுத்தலுக்கு 35 மில்லியன் ரூபா ஒதுக்கீடு, மொத்தம் 100 மில்லியன் ரூபா. இதில் கேள்வி கோரல் நடைமுறையில் வேலை திட்டம் காணப்படுது. அடுத்து கல்வி திணைக்களத்துக்குரிய NSBS இதில் வந்து 35 வேலைகள் 360 மில்லியன் ரூபா ஒதுக்கீட்டில் 40 மில்லியன் ரூபா செலவினம் இதுவரை ஏற்பட்டு 20 வேலைகள் நிறைவடைந்திருக்குது. மிகுதி 7 வேலைகள் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 6 வேலைகள் கேள்வி கோரல் நடைமுறையில் இருக்குது. எம் ப்ராஜெக்ட் 77 வேலைகளும் நிறைவடைந்து இதுவரை செலவினம் 35.5 மில்லியன் ரூபா செலவினம் ஏற்பட்டிருக்குது. கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராமில் 44 வேலைகளுக்கு 31.88 மில்லியன் ரூபா, 44 வேலைகளும் மதிப்பீடு தயாரித்த நிலையில் காணப்படுது. நெக்ஸ்ட் ஐயா ஒரு நிமிஷம் என்ன உண்டு எங்களோட கௌரவ ஆளுநரோட கேள்வி இந்த சுகாதாரம் சம்பந்தமா நீங்கள் GA இருக்கைக்கு தான் 36,300 பவுண்ட்ஸ் வந்து டொகா ஃபண்ட் ஒரு நிறுவனம் வந்து வைத்தியசாலைக்கு வந்து கிட்டத்தட்ட 1,200 லட்சம் 120 மில்லியன் கொடுப்பட்டிருக்கு. அதுண்ட எந்த செலவறிக்கைகளும் இல்லை டெவலப்மெண்ட் சொசைட்டியில். நீங்கள் GA இருக்கைக்கு தான் உங்களுக்கு கூட தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அதுண்ட எந்த செலவறிக்கைகளும் இல்லை. அந்த 1,200 லட்சத்துக்கு என்ன நடந்தது தெரியாது தெல்லிப்பள்ளியில். எங்களுக்கு அதுண்ட ரிப்போர்ட்டையும் தயவு செய்து இதில் DCC மீட்டிங்கிற ரிக்வெஸ்ட்டாக எடுத்து தாங்க. அந்த 31,300 பவுண்ட்ஸ் அவ வந்து காசு ஃபண்ட் பண்ணி நீங்கள் GA அறிக்கைக்கு தான் அந்த ஃபுல் டீடைல் தரலாம். உங்களுக்கு நான் ஒஃபிஷியல் லெட்டர் அனுப்புறேன். அந்த காசுக்கு என்ன நடந்தே தெரியும். டொகா ஃபண்ட் சொல்லி ஒரு பேங்க் குரூப் உண்டு, யூகேல இருந்து வந்த பேங்க் குரூப் உண்டு, ஸ்ரீலங்காவில் ப்ரோக்ராம் நடத்தி 36,300 ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கணும் தெல்லிப்பள ஆதார வைத்தியசாலைக்கு. அந்த டீடைலும் என்னிட்ட இருக்கு. அந்த காசு தெல்லிப்பள வைத்தியசாலைக்கு எப்படி போனது, அது ஆடிட்ட போனதா பிடிட்ட போனதா, யார் அதை பொறுப்பேற்றது, அங்கே அப்போ இருந்த MSR அது என்னென்ன அது கட்டுப்படுத்தப்பட்டது. அங்க வெளியால சும்மா போயிருந்தோம் அர்ச்சுனாக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுல பிரயோசனம் இல்லை. நாங்கள் ஆதாரத்தோட தான் கேட்கிறோம். GA தான் அந்த படங்கள்ல நீங்க எல்லாம் நிக்கிறீங்க. அவ டொனேட் பண்ணின அந்த படங்கள்ல நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு தெரியதானே எவனு காட்ட நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு ஃபண்டை ரிசீவ் பண்ணி கொடுக்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற போட்டோல நீங்க நிக்கிறீங்கடா. ரிசீவ் பண்ணி நானும் கொடுக்க நான் இப்ப காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் தொடக்க விழாவை கூட்டு மற்றும்படி எனக்கு இல்ல எங்களுக்கு அந்த உங்கள ஒரு கோபம் இல்ல, நீங்க கலவெடுத்த நான் சொல்லவும் இல்ல. இல்ல எனக்கு தேவை அந்த 31,300 மில்லியன் இல்ல அது அது யாருக்கு அது தெல்லிப்பள வைத்தியசாலை கொடுப்பட்டிருக்கு. அங்க அது சம்பந்தமான விசாரணை குழு 2019ஆம் ஆண்டு RDHS இருந்தவர் எங்கட தேவநேசன் பையில சொல்லுங்க. RDHS இருந்தவர் 2019ஆம் ஆண்டு தேவநேசன். அப்ப அந்த தேவநேசன் இல்ல எங்கட கேதீஸ்வரன். அப்ப அந்த காசு என்னண்டு தெல்லிப்பளக்கு யாருக்கால போயிருக்கு அந்த காசு? அது டீடைல இல்ல. கேட்டா எனக்கு வருது லெட்டர் ஆஃப் டிமாண்ட். எங்கட படி நீ கதை கேளாது, கதைச்சா உனக்கு வழக்கு போடுவோம், மில்லியன் கணக்கா காசு தரணும். எனக்கு எல்லோடி வருது. ரெண்டா இந்த DCC மீட்டிங் நடத்தவே தேவையில்லை. நாங்கள் ஒரு மக்கள்கிட்ட ஊழல வெளியால கதை கேளாது, கதைச்சா வழக்கு. இப்ப இந்த 31,300 பவுண்ட்ஸ்க்குரிய டீடைலை சொல்லுங்க உங்களுக்கு. இது அடுத்த எல்லோடி வரும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஒன்றுமே கேட்கலாது, ஊழல் நடந்துன்னு சொல்லலாம், சொன்னா பிடிச்சு அடிச்சு போடுவாங்க சிறைகள்ல. ஏதாவது கதைச்சாலும் பிடிச்சாரு. அந்த பேங்க் புத்தகம் இருக்குன்னு தானே வாயால சொல்றார். MS பறிச்சு வச்சிருக்காரு அந்த பேங்க் புத்தகத்தை. ஏன் அதை கொடுக்கலாம் FCIDக்கு? ஏன் அந்த பேங்க் புத்தகத்தை ஸ்ரீஜெயவர்தனபுர வைத்தியசாலையில ஒரு கன்சல்டன்ட் பிடிச்சு சொல்லியாச்சு தானே. இல்ல அதை எடுத்து தர சொல்லுங்க. இந்த ரெண்டு விஷயம், இந்த ஒன்று அந்த 31,000 பவுண்ட்ஸ் கூடிய செலவு 31,000 பவுண்ட்ஸ் எந்த வழியில போனது நீங்க சொல்லுங்க. அதை நான் உங்களுக்கு அனுப்பி, அது எனக்கு தெரியாது, அதான் கேட்கிறேன். எங்க போனாண்டே தெரியாது. அதை என்றால் கேசரன் ஐயா சொல்லணும் RDHS. ரைட், நான் எல்லா ஃபுல் டீடைலோட நான் போடுறேன். ஃபுல் டீடைலோட போடுறேன். நன்றி. புத்தகம் பிடிபட்டிருக்கு. புத்தகம் தரையில என்ன அந்த ஒரு வைத்தியசாலையில ஒரு உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இதா இருந்த SLS முடிச்ச நீங்கள் ஒரு வைத்தியசாலையில ஒரு கன்சல்டன்ட் காசு சேர்க்க இயலாது. பேங்க் புத்தகம் வச்சு காசு சேர்த்து எக்ஸ்பெண்ட் பண்ணி இருக்கணும். அந்த புத்தகத்தை பிடிச்ச தேவநேசனை வெளியால அனுப்பிட்டு சொல்லி GMO ஸ்ட்ரைக் பண்ணுது. எப்படி நான் சாவச்சேரியில இருந்து வெளியால போனானோ அப்படி இப்ப GMO தேவநேசனை திறத்த வலிக்குது. அந்த புத்தகத்தை பிடிச்சு வச்சோன்னு அந்த மனுஷன் பயங்கர ரத்தினப்பட்டி மாதிரி அதை தரமாட்டேன்னு நிக்குது. அப்ப என்னன்னு நாங்கள் இந்த வழக்கடை போடுறது என்னன்னு கல்லறை பிடிக்கிறேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு RDHS சொல்லுங்க, அந்த லெட்டர் எடுத்து அனுப்ப சொல்ல நான் RDHS RTA அனுப்புறேன். நன்றி.